நாம் செய்யும் சில நல்ல காரியங்கள் தேவனுடைய பார்வையில் ஏன் தவறாகிறது என்கிற தலைப்பில் இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாய் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் அப்போஸ்தலர் 13:22ஐயும் நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆனாலும் கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது, நல்ல காரியம்தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான ரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான ரத்தத்தை கரையிலே சிந்த பண்ணினாய். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்தை ஜெயித்தவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்தான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுப்பார். இந்த 3 வசனங்கள்லையும் தாவீது ராஜாவை குறித்து வேதம் தெளிவாய் பேசுகிறது. அவருடைய இருதயத்தில் நல்லதொரு எண்ணம் இருந்தது, நல்லதொரு காரியம் இருந்தது. தேவனுக்கு, அதாவது ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசை. இது நல்ல ஒரு காரியம். நல்லா சிந்தித்து செயல்படுகிற யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். தேவனுக்கு ஆலயம் கற்ற ஒரு நன்மையான காரியம். இந்த நல்ல ஒரு காரியம் அவருடைய இருதயத்தில் இருந்தது. ஆனால் அது மற்றவர்களுடைய பார்வையிலையும், தீர்க்கதரிசியினுடைய பார்வையிலையும் அது ஒரு நல்ல காரியமாய் காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய பார்வையிலே தாவீது அந்த ஆலயத்தை கட்டுவது நல்லதாய் இல்லை. இதே போல் இன்றைய நாளில் உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம். இந்த உலகத்திலே இந்த கடைசி காலமாக இருக்கிறதுனாலே அநேகர் எங்கும் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். அவர்களும் கட்டுகிறார்கள், இவர்களும் கட்டுகிறார்கள், நாங்களும் கட்டுகிறோம், நீங்களும் கட்டுகிறோம் என்கிற ஒரு அர்த்தத்தில் எல்லாரும் கட்டி கொண்டு போகிறார்கள். ஆனால் தாவீது ராஜா கட்டுற ஆலயம் தேவனுக்கு பிரியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நல்ல காரியம்தான். ஆனால் தாவீது அந்த நல்ல காரியத்தை செய்வது தேவனுடைய பார்வையிலே சரியில்லாததாய் காணப்படுகிறது. தாவீது ஆலயத்தை கட்டுறது மனுஷ பார்வையில் சரியானது, ஆனால் தேவ பார்வையில் கூடாததாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவனும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனுமாகிய தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அந்த மனுஷனை பாருங்க, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், கர்த்தருக்கு பிரியமானவர், தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனுஷன். தேவன் எதை நினைக்கிறாரோ அதை அப்படியே நினைத்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த தாவீது என்கிற ராஜாவுக்கு இருந்தது. அதே நேரம் அந்த ஆலயத்தை கட்டுவதற்குரிய பணம், பொருள், அதுக்குரிய எல்லா வகையான மூல பொருட்களும் அவரிடம் இருந்தது. ஆட்கள் பலம் இருந்தது, மனித தயவு இருந்தது, எல்லாம் அவரிடம் இருக்கிறது. ஒரு ராஜா ஒரு ஸ்தானத்தில் இருந்து கட்டுவதானால் அது இலகுவான காரியம்தான். அது அவரால் கட்ட முடியாத காரியமும் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் கட்டக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆனாலும் கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதில் இருந்தது, நல்ல காரியம்தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவர் தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனால் ஒரு சபையை கட்ட, ஒரு ஆலயத்தை கட்டுற அனுமதியை தேவன் இந்த ராஜாவுக்கு கொடுக்க விரும்பலை. இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு சபை கட்டியிருக்கிறீங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டியிருக்கிறீங்க. அதில் ஆத்துமாக்களும் சபையில் இருக்கலாம். நீங்கள் அதில் பிரசங்கம் பண்ணலாம், துதி செய்யலாம், பாடலாம், இசை வாசிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த ஆலயம் தேவனுக்கு பிரியமான ஆலயமா? தேவன் உங்களை இந்த ஆலயத்தை கட்ட சொன்னாரா? தேவன் இந்த ஆலயத்தை கட்ட சொல்லாமல் நீங்கள் கட்டி இருக்கிறீங்களா? கட்டிட்டு அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா என்றதை இந்த நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் ஆலயங்களை கட்டுகின்றீர்கள்,
அதை தேவன் ஏற்றுக்கொண்டாரா என்பது உங்களுக்கு தெரியுமா என்பது ஒரு பெரிய பிரச்சனை. தாவீதை ஆலயம் கட்ட வேண்டாம் என்று தேவன் சொல்ல தாவீது அதை ஏற்றுக்கொண்டார். நீங்களோ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆலயத்தை கட்டியிருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அப்படி இருப்பதற்கு நீங்களும் உங்களுடைய ஆலயமும் முன்னுதாரணமாகும். அதாவது தேவன் தாவீதுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீது இல்லை, நான் ஆலயத்தை கட்ட போகிறேன் என்று சொல்லி கட்டுகிறார். தீர்க்கதரிசி அவரிடம் வரும்போது தாவீது சொல்லுகிறார், எனக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்கிறது, ஆலயம் கட்ட வேணும் கத்தருக்கண்டு. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நல்ல விஷயம், நீங்கள் கட்டுங்க, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி போய்விட்டார். தீர்க்கதரிசி போன உடனே தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை வைத்து தாவீது ஆலயத்தை கட்டி இருக்க முடியும், தாவீதில் குற்றம் சொல்ல முடியாமல் போய்விடும். ஆனால் அந்த தீர்க்கதரிசி தேவ சமூகத்துக்கு போன போது கர்த்தர் அவருக்கு சொன்ன வார்த்தை, தாவீதை கட்ட வேண்டாம் என்று இந்த தீர்க்கதரிசியை போய் சொல்ல சொல்லி. இப்பொழுது ராஜா எவ்வளவு கோவப்படுவார் என்று யோசித்து பாருங்கள் தீர்க்கதரிசியினுடைய நிலைமையை. இன்றைய நாள் அந்த தாவீதுக்கு கர்த்தர் ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லியும் தாவீது அதுக்கு கீழ்ப்படியாம அவர் கண்டு ஒரு ஆலயத்தை தாவீது கட்டி இருந்தால் அந்த ஆலயம் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனால் தாவீது அப்படி கட்டல. ஆனால் கட்டி இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கும், தேவனுடைய கோபாக்கியனுக்குரிய ஒரு சபையாக இருந்திருக்கும், அங்கே தேவன் வாசம் செய்யாத இடமா இருக்கும், அங்கே தேவனுக்கு பரிசுத்த குறைச்சலாக இருக்கும், அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத சகலதும் இருக்கும். அங்கே பிசாசு அந்த ஆலயத்திலே தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகளிலே தன்னை தேவனைப் போல காண்பிக்கிறவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது போல அங்கே பிசாசனுடைய ஒரு ஆலயமாய் அது இருந்திருக்கும். தேவன் கட்ட வேண்டாம் என்று சொன்னதை தாவீது கீழ்ப்படியாமல் கட்டியிருந்தால் அந்த ஆலயம் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் கட்டியிருக்கிற சபை யோசித்து பாருங்கள். தாவீது எப்படி கீழ்ப்படியாமல் ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தாரோ, கட்ட வேணாம் என்று சொல்லத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தான் ஊழியக்காரிகளே விசுவாசிகளே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டியிருக்கிறீங்களா என்பதை சோதித்து பாருங்கள். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சித்தமானதையெல்லாம் தாவீது செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அனுமதி இல்லை ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு. வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொல்ல பாதகனா இருக்கிறான். ஒரு ஆளை கொலை செய்கிறதுக்கு ஒப்பானது ஒரு ஆளை பகைக்கிறது புதிய ஏற்பாட்டில் வருகிறது. அவன் மனிதர்களை பகைக்கிறவர்களே அநேகருடைய இரத்தத்தை கொலை செய்து சிந்தனர்களுக்கு ஒப்பானவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆலயம் கட்டுகிறார்கள். இன்னொரு சபையிலிருந்து பிரிந்து போய் அந்த சபையை பகைத்து கொண்டு அந்த சபையில் இருக்கிற ஊழியர்களோட பிரச்சனைப்பட்டு அவங்களோட கதைக்காம ஒப்புரவாகாம இருந்து கொண்டு கர்த்தருக்கு ஆலயம் என்று ஒன்றை கட்டுகிறார்கள். இந்த ஆலயத்திலே தேவன் வீற்றிருப்பாரா, சாத்தான் இருப்பானா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு ஆலயம் கட்டுற மனிதன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்க முடியாது, ரத்தம் சிந்தனவனாய் இருக்க முடியாது. அந்த மனிதன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாலும், தேவனுக்கு பிரியமானதை சித்தமானதை செய்கிறவனாய் இருந்தாலும், மனுஷ கொலைபாதகனை போல ரத்தம் சிந்தர காரியத்தை செய்கிற எந்த மனிதனும் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் ஆலயத்தை கட்டியிருக்கிறீங்க. இன்னும் ஒரு சபையில் இருந்து இருக்கிற கொஞ்சம் ஜனத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறீங்க என்று வைத்து கொள்ளுங்கள். இந்த ஆலயத்தை நீங்கள் கட்டிட்டீங்க. நீங்கள் எந்த சபையிலேருந்து அந்த ஆத்துமாக்களை கூட்டி வந்தீங்களோ, எந்த சபை பாஸ்டரோட பிரச்சனைப்பட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சபையை தொடங்கிட்டீங்க, இந்த சபையில் நீங்கள் திருவிருந்து கொடுக்குறீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க, நீங்கள் போதிக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் செய்கிறீங்க, துதி செய்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, சபையினுடைய சகல காரியத்தையும் செய்கிறீங்க. நீங்கள் எந்த சபையில் பிரச்சனைப்பட்டீங்களோ அந்த சபையில் நீங்கள் ஒப்புரவாயிட்டீங்களா? நீங்கள் அந்த சபையில் ஐக்கியப்பட்டுட்டீங்களா? அந்த சபையில் இருக்கிற காரியத்தை சரி செய்யாமல் நீங்கள் அமெரிக்காவில் போய் சபை கட்டினாலும் சரி, ஆப்பிரிக்காவில் கட்டினாலும் சரி, ஆசியாவில் கட்டினாலும் சரி, எங்கே கட்டினாலும் தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போனது என்ன? நீங்கள் சோதித்து பாருங்கள். தாவீதுக்கு கட்ட அவர் அனுமதி கொடுக்கவில்லை, உங்களுக்கு கட்ட அனுமதித்தாரோ? இதனால் இந்த உலகத்திலே அநேக சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சபைகள்
தேவன் கட்ட சொன்ன சபைகளா என்பது கேள்விக்குறி. ஆனால் தேவன் கட்ட சொன்ன சபைகள், அதிலே தேவன் இருப்பார், அது தேவனுடைய ஆலயமாக இருக்கும், அங்கே தேவனுடைய தரிசனம் இருக்கும், அங்கே தேவனுடைய சித்தம் இருக்கும், அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இருக்கும். அந்த சபை கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். தேவன் கட்ட வேண்டாம் என்று சொல்லியும் அல்லது தேவனிட்ட கேட்காமலே உங்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் நீங்கள் கட்டின சபைகள் எல்லாம் இதே நிலை. தாவீதுக்கு தேவன் சபை கட்ட வேணான்னு சொன்னார், ஆலயம் கட்ட வேணான்னு சொன்னார். அதை கீழ்ப்படியாமல் அதை கேட்காம தாவீது எப்படி கட்டியிருந்தால் ஒரு ஆலயம் எப்படியான ஒரு கேடுபாடு அடைந்திருக்குமோ அதே நிலைக்கு ஒப்பானதான் இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் எச்சரித்தின்ற நாளிலே கட்டளையிட்டு சொல்லுகிறார். ஆதலால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தங்களை சரி செய்து மனம் திரும்பி சீர்படுத்தி தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை கேட்டு உங்களை சரி செய்யாவிட்டால் உங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். நியாய தீர்ப்பிலே நீங்கள் நிற்பீர்கள், ஆக்கின தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். நியாய தீர்ப்பு இருக்கிறது, ஆனால் ஆக்கின தீர்ப்பு பாதாளத்துக்கு நரகத்துக்குரிய தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியிலே நீங்கள் தள்ளப்பட்டு போகாதபடி உங்களை காத்து கொள்ளும்படி, நீங்கள் மனம் திரும்பும்படி, உங்களுடைய காரியங்களை சரி செய்யும்படி, தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கும்படிக்கு நீங்கள் நாளில் மனம் திரும்பும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு நல்ல காரியத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரை, 1 யோவான் 3:12, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். சில நாள் சென்றபின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் களைச்சிகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நீ நன்மை செய்தாய், நேர்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்கடியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியல் பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியல் நீதி உள்ளவர்களுமா இருந்தது நிமித்தம்தானே. ஆகையால் நீ கழிவிடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகின். அங்கேதான பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இரு சகோதரர்களும் காயின் ஆபேல் என்கிற 2 சகோதரர்களும் காணிக்கை கொண்டு வருகிறார்கள் தேவனுக்கு. மனித பார்வையில் இருவரும் நல்லதை செய்வது போல் இருக்கின்றது. ஆனால் தேவனுடைய பார்வையில் காயினின் காணிக்கை கூடாததாக இருந்தது, ஆபேலுடையது நல்லதாக இருந்தது. நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றதா அல்லது உங்களுக்கு மாத்திரம் பிரியமாக இருக்கின்றதா என்று சோதித்து பாருங்கள். சகோதரர்களுடன் ஒப்புரவாகாமல் காணிக்கையில் நீங்கள் செலுத்தவில்லையா? எத்தனையோ பேரோட மனஸ்தாபம், எத்தனையோ பேரோட கசப்பு அல்லது கோபம், எத்தனை பேரோட மன்னியாமை அல்லது எத்தனை பேரோட பிரச்சனைகளை இருந்து கொண்டு நீங்கள் காணிக்கை நேரத்தில் அந்த காணிக்கை பெட்டியில் வந்து காணிக்கைகளை போட்டு இருக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய காணிக்கையை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் வைத்து விட்டு போய் அந்த குறிப்பிட்ட நபரோட நீங்கள் உங்களுடைய ஒப்புரவாகி உங்களோட காரியங்களை சரி செய்த பிற்பாடு வந்து காணிக்கை பெட்டியில் காணிக்கையை போடுங்கள் என்று சொல்லப்படுது. ஒருவேளை அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு போகும்போது அந்த காணிக்கையை போடாவிட்டால் அந்த பலிபீடத்தில் வைத்து விட்டு நீங்கள் போய் அந்த ஆளோட ஒப்புரவாகிட்டு அது ஆள் சேச்சில் இல்லாமல் வெளியில் இருந்தால் அடுத்த வாரம் வந்து கூட நீங்கள் போட வேணும். இப்படி எந்த சபையிலையாவது எங்கேயாவது நடந்திருக்கிறதா? அபூர்வமாக அப்படி எங்கேயாவது நடந்ததாக எனக்கு தெரியாது. அப்படி நடந்திருக்கவும் சான்ஸ் உண்டு. ஆனால் உண்மை என்னவென்றால் அவ்வளவு கசப்புகளோடும் அல்லது கோபங்களோட அல்லது எரிச்சலோட ஒருவரை மன்னியாமையோட பகையோட வெறுப்போட நாங்கள் அந்த காணிக்கை பெட்டியில் வந்து காணிக்கைகளை போட்டிருக்கிறோம். அப்போ இது காணிக்கை போடுவது நல்லதாக இருக்கிறது, நல்லதொரு காரியம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வையில் நல்லது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை,
காணிக்கப்பட்டியில் காணிக்க போடுறவர்களை பார்த்து என் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, அநேகர் தங்களுக்கு உண்டான வருமானத்தில் இருந்து போட்டார்கள், அவர்கள் அதிகம் போட்டார்கள், கூடின பெறுமதியான பணத்தை போட்டார்கள். ஆனால் அதில் ஒரு விதவை தன் ஜீவனத்துக்கு உண்டான 2 காசை போட்டாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஸ்திரியினுடைய காணிக்கை அந்த 2 காசு அவளுடைய ஜீவன் சாப்பாட்டுக்குரியது, உயிருக்குரிய உயிர் வாழ்வதற்கானதை போட்டதுனாலே அவளுடைய காணிக்கை தான் மற்றவங்க போட்ட எல்லா பெருந்தொகையும் விட ஜீவனே போட்டதுக்கு ஒப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி விளங்கப்படுத்துவதை பார்க்கிறோம். இதே போல இன்றைய நாளில் நாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதான்ட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. காயின் ஆபேல் என்கிறதுல இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலை ஈற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் சிலவற்றை தான் அவர் கர்த்தருக்கு கொடுத்தார் ஆபேல். இன்னும் சிலவன் 100ல் சிலதெண்டா ஒரு 30-40 என்று வச்சால் அநேகம் 60. அப்போ 60ஐயும் அவர் கொடுக்கல, ஒரு 30-40 தான் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆபேலும் தன் என்கிற வார்த்தையை கவனிங்க, தன் மந்தையின் தலை ஈற்றுகளிலும் சிலவற்றை. அப்போ தன் என்ற வார்த்தையை கவனிக்க வேணும். அவர் தன்னுடையதை கொண்டு வந்து கொடுத்தார் என்பது பொருள். ஆனால் அதுக்கு முதல் வசனத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது காயின் தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தென்று வேதத்தில் எழுத இல்லை. தானா இன்னங்கிற தன் என்கிற வார்த்தை அங்கு இல்லை. காயின் நிலத்தின் கனிகள் என்பது காயின் தன் நிலத்தின் தன்னுடைய சொந்த கனிகளை கொண்டு வந்ததாக அது எழுதப்படவில்லை. ஆகவே கனிகளை கொண்டு வந்து காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கும்போது நாங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், இதை கொடுப்பதற்கான வேதம் சொல்லுகிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோமா இல்லையா என்பது தான் மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. ஆனால் உங்களோட வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை, அதாவது பிரதான பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் சிந்திக்க வேண்டியது, நாங்கள் செய்கிறது எல்லாம் தேவனுக்கு பிரியம் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். நாங்கள் செபித்தால் தேவனுக்கு பிரியம், நாங்கள் இந்த உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியம், நான் செய்கிற இந்த பிரசங்கம் தேவனுக்கு பிரியமானது, நான் கொடுக்கிற இந்த காணிக்கை தேவனுக்கு பிரியமானது என்று நாங்கள் நினைக்கலாம். அது ஒரு பெரிய தவறு இல்லை. ஆனால் அதில் சிலது சரியாக இருக்கலாம், சிலது பிழையாக இருக்கலாம். சாலமோன் ஆலயத்தை கட்டுறது தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. ஆனால் தாவீது ஆலயம் கட்டுவது தேவனுக்கு பிரியமா இல்லை. இவர் செய்கிறார் என்பதற்காக மற்றவர் செய்ய முடியாது. சாலமோன் ஆலயம் கட்டலாம் என்றால் தாவீதும் கட்டலாம் என்று பொருள் கிடையாது. அவர் காணிக்க போடுகிறார் என்றால் அவர் தேவனோடு சரியாக இருக்கிறார், மனிதர்களோடு உறவு சரி என்று அவர் போடுகிறார். அவர் போடுவதனால நானும் போடுகிறேன் என்று நீங்கள் செய்ய முடியாது, மற்றவர்கள் செய்ய முடியாது. ஆதலால் நாங்கள் செய்கிற சில நல்ல காரியங்கள் தேவனுடைய பார்வையில் பிழையாகி அது உங்களோட வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவ கோபாக்கினையையும் பொல்லாப்பையும் உண்டாக்குறது குறித்து வேதம் சொல்லுகிறது. அவைகளை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆகவே இவைகளை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கின்றதா நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் என்பதை நீங்கள் தேவனிடம் விசாரித்து அறிய வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், நான் இவ்வளவு வேலைகளுக்கு சாப்பாடு கொடுத்தேன், இவ்வளவு காரியத்தை செய்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன் என்றெல்லாம் அநேகர் இந்த நாட்களில் சொல்லக்கூடும், சொல்ல முடியும், ஏலும் அவர்கள் செய்தும் இருக்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவுடைய பார்வையில் சரியாக இருக்கிறதா, அல்லது மனுஷர்கள் காணும்படி மனுஷருடைய பார்வைக்காக அவைகள் செய்யப்பட்டதா என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தாரை ஊதுவியாதே மற்றவர்களுக்கு முன்பாய் நீ செய்ததே என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமானதா, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா, நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் கூட இருக்கிறாரா, இதை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரா என்றதை பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய கையின் கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்தை கட்ட, ஒரு ஊழியத்தை செய்ய, எதையாவது ஒன்று செய்வதற்கு தேவனுடைய
அனுக்கிரகமும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அங்கீகாரம் இருந்தால் மாத்திரமே அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த நாட்களிலே காணிக்கை செலுத்துவதையே பரலோகம் அங்கீகரிக்காவிட்டால் நாங்கள் செலுத்துவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நாங்கள் ஆலயம் கட்டுவதே தேவனுக்கு பிரியமில்லை என்றால் சாலமோனுக்குரிய வேலையை தாவீது செய்வதை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதால் தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனித்து பாருங்கள். ஆகவே நீங்களும் நானும் செய்கிற காரியங்களை தேவன் அங்கீகரித்திருக்கிறாரா? தேவன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? தேவ பார்வையில் இவைகள் எல்லாம் சரிதானா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏனென்றால் இது காலம் கடைசி காலமாக இருக்கிறது. இனி ஒரு காலம் வராது. இந்த கடைசி காலத்துக்குள்ள வாழுகிற நாங்கள் அந்த வருகைக்கு முதல் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். உங்களுடைய தவறுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேணும். உங்களுடைய குறைவுகளை நீங்கள் நீக்கி நிறைவான வழிகளுக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் தவறாய் செய்வீர்களானால் அவைகளை விட்டு சரியாய் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தமில்லாத ஒரு காரியத்தை, ஒரு ஆலயத்தையோ எதையோ நீங்கள் செய்ய ஊழியத்தையோ தொடங்கி இருந்தால் அதை விடுங்கள். அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். பாதாளம் அந்த ஊழியத்தில் மகிழ்ச்சி அடையும். பாதாளம் தன் வாயை ஆவென்று திறந்து மகிழ்ந்து களி கூறும். பிதா சொல்லாம பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடை பிடுங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்லாத எந்த ஊழியமும், தேவன் உருவாக்காத எந்த ஊழியக்காரனும், தேவன் உருவாக்காத எந்த சபையும் இந்த கடைசி காலத்திலே நிலைநிற்காது. இன்னும் ஒரு பக்கம் கொள்ளை நோய் சபைகளையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தாக்கி செல்வதை கேள்விப்படுகிறோம். சபைக்குள்ளே தேவனுடைய கொள்ளை நோய் வருகிறது. இஸ்ரேல் மக்கள் அந்நாட்களிலே தேவனுக்கு விரோதமாய் தவறுகளை செய்தபோது அவர்கள் அந்த கொள்ளை நோய்களுக்குள்ளே அகப்பட்டு போனதை பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதே தாவீது ராஜா கூட அந்த கொள்ளை நோய் வருவதற்கு காரணமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாட்களாக இது இருக்கிறது. அநேகர் இந்த உலகத்திலே நேற்றிருந்தவர்கள் இன்றில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தேசங்கள் உலகங்கள் அதிவேகமாய் காற்றில் அடிபட்டு ஓடுகிற சதுகுகளை போல பறந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது. கொடிய காலங்கள் வரும் என்று கேள்விப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறோம். ஆகவே இந்த காலத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் தேவன் சொல்லாத ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு தேவனுடைய கோபாக்கினையும் பெற்றுக்கொண்டு இது கர்த்தருக்கு சித்தம், இது கர்த்தர் தரிசனத்தில் சொன்னார், கர்த்தர் கண்களை திறந்து காண்பித்தார், கர்த்தருடைய சத்தம் காதுகளுக்குள்ளே கேட்டது, கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்து காண்பித்தார், கனவிலே கண்டேன் என்றெல்லாம் நீங்கள் நிறைய சொல்லலாம். ஆனால் இவைகளையும் சாத்தானால் செய்ய முடியும். ஆனால் உண்மையாய் தேவன்தான் இந்த தரிசனத்தை தந்தார், இந்த அழைப்பை தந்தார், இந்த ஊழியத்தை தந்தார், இந்த ஆலயத்தை கட்ட சொன்னார் என்பதில் உறுதி இல்லாவிட்டால், அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளாவிட்டால் உங்களுடைய முடிவு, இந்த ஊழியத்தின் முடிவு, அந்த சபையினுடைய முடிவு கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்படுமே. அப்பொழுது யார் பொறுப்பு இதற்கே? ஆகவே இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நாட்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாவை அழிவுக்கு ஒப்புக்கொடாமல் நித்திய ஜீவனுக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நல்ல காரியம் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினது என்பதை வாசிப்போம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 3ஆம் வசனமும் 6, 7 வாசிக்க கேட்போம். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிதியாவில் இருக்கிற அபினவாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினவாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புதிய ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தார். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியண்டே செத்தான். கவனித்து பாருங்கள். இந்த வசனங்கள் சொல்லுகிற ஒரு சம்பவம் ஊசா என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஊசாவுடைய வீட்டில் தான் இந்த பெட்டி பல வருஷமாக இருக்குது. பல வருஷமாக இந்த பெட்டி அங்கே இருந்த போதும் ஊசாவுடைய சகோதரன் அவரே இந்த பெட்டியைக்குரிய பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருந்தார். இப்பொழுது அவங்களோட வீட்டில் இருந்து தாவீதுடைய
நகரத்துக்கு, அதாவது தாவீதினுடைய பகுதிக்கு இந்த பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அதுவும் ஒரு நல்ல காரியம்தான். அவர்கள் அதை மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு அவர்கள் வர்ற வழியிலே மாடுகள் மிரண்டதுனால, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் மாடு மிரண்டிருக்கலாம். மாடு மிரண்ட போது அதில் ஏற்றி கொண்டு வந்த பெட்டி என்ன செஞ்சுதான், பெட்டி அசைந்தது. மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால, மாடு தான் பெட்டி அசைச்சபடியினாலே ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்போ பெட்டி அசைகிறது, அது விழப்போதென்று வைத்து கொள்ளுவோம். அப்பொழுது ஊசா என்கிற இந்த மனிதன் அந்த பெட்டி விழாதபடி கையை நீட்டி பிடிக்கிறார். இதை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது கேட்டீங்கன்னா யாரும் கூடாத ஒரு காரியம் என்று சொல்ல மாட்டார்கள். எல்லாரும் இது ஒரு நல்ல விஷயம்தான் என்று சொல்லுவாங்க, இது ஒரு நல்ல காரியம் என்று பேசுவார்கள். ஆகவே உங்களோட வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், இது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்கு வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு, 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. பெட்டி ஆடுகிறது, அசைகிறதுனால ஆடுகிறது, பெட்டி விழப்போது. அதற்கிடையில் தன்னுடைய கையை நீட்டி அந்த பெட்டியில் இருந்த, அந்த வண்டியில் இருந்த ஊசா அந்த பெட்டியை பிடிக்கிறாரு. அது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு, கர்த்தருக்கு அது கோபம் வர பண்ணிட்டான். அப்போ பாருங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது ஏன் தேவனுக்கு கோபம் வந்தது? அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். பாருங்க, அங்கே தேவன் அடிச்சிட்டார், அவனை ஊசாவை அடிச்சிட்டார். ஒரு ஆசாரியனுடைய மகன். ஊசா அந்த இடத்திலே செத்துட்டார், பெட்டிக்கு பக்கத்திலே அவர் மறிச்சிட்டார். ஏன் அடித்தாருண்டா வேதம் சொல்லுகிறது துணிவி நிமித்தம். அடுத்தது அவன் தொட்டதுனால கர்த்தருக்கு கோபம் வந்தது. நல்ல காரியத்தை செய்யும்போது தேவனுக்கு ஏன் கோபம் வந்தது என்பது கேள்வி. ஊசா தேவனுடைய பெட்டி விழாதபடி பிடித்தது நல்ல காரியமாக தோன்றுகிறது மனித பார்வையில். ஆனால் தேவனுக்கு அது துணிகரமான காரியமாக இருந்ததால் ஊசாவை அடித்தார். ஆசாரியர்கள் சுமக்க வேண்டிய பெட்டியை மாட்டை சுமக்க வைத்து கர்த்தரை அவமதித்ததினால் இவைகள் சம்பவித்தது. வேதத்தில் எங்கேயாவது நீங்கள் வாசித்து பாருங்கள், இந்த உடன்படிக்கை பெட்டி செய்த நாட்களிலிருந்து மோசையுடைய நாட்கள் தொடங்கி இந்த தாவீதுடைய நாட்கள் வரைக்கும் பெட்டியை தேவனுடைய ஆசாரியர்கள் தான் சுமக்க வேண்டும். அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஜோர்தானிலே அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள், அது பிரிகிறது. எரிகோவை சுற்றி அவர்கள் சுமந்து வருகிறார்கள். இப்படியாய் அவர்களுடைய பிரயாணம் முழுவதும் அவங்க சுமந்து வருவதை பார்க்கிறோம். அது தேவனுடைய மகத்துவமான உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறது. அந்த பெட்டி வரும்போது இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் சாத்தியமாகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கவனித்து பாருங்கள். இந்த நெருக்கமான நேரத்தில் அந்த மாடுகள் அதை சுமக்கிறது. மனிதன் சுமக்க வேண்டியது, எல்லா மனிதனும் அதை சுமக்க முடியாது, ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். இப்பொழுது அவர்களுக்கு அதை சுமக்க விருப்பம் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அல்லவா, ஆசால் சுமக்க வேண்டிய பெட்டியை மாட்டை சுமக்க வைத்து கர்த்தரை அவமதித்தனால் இவைகள் சம்பவித்து. தேவனுடைய பெட்டியை தேவனால் பாதுகாக்க முடியாது, நான் அதை பாதுகாக்கின்றேன் என்னும் ஊசாவின் துணிவு நிமித்தம் இது நடக்கின்றது. அந்த பெட்டியிலே தேவனுடைய கேருபீன்களால் மூடப்பட்டிருக்கிறது. உள்ளே உடன்படிக்கை பெட்டியினுடைய அடையாளங்களான மண்ணா வைக்கப்பட்ட பொற்கண்ணமும் ஆரோனுடைய துளித்த கோலும் கற்பலைகளும் அங்கே இருக்கிறது. இவைகள் தான் அந்த இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இதிலே தேவனுடைய வல்லமையும் மகிமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய பாதுகாப்பும் உள்ள ஒரு பெட்டியாகவும் வல்லமை நிறைந்ததாகவும் தேவனுடைய பயங்கரம் விளங்குகிறதாகவும் இந்த பெட்டி இருந்தது. இதை யாரும் இலகுல தொடவோ முடியாதது. இதை தூக்கி சுமந்து வரும்போது, இந்த பெட்டியை சுமந்து வரும்போது இதன் மூலமாய் ஜோர்தான் பிரிகிறதை பார்க்கிறோம். இந்த பெட்டியை கொண்டு சுற்றி வரும்போது எரிகோ விழுவதை பார்க்கிறோம். அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகர் வேதத்தை சுமந்து கூட சேர்ச்சுக்கு வர முடியாதவர்களுக்கு, ஞாயிறு ஆராதனைக்கு அப்படி வராமல் போன சுமந்து கொண்டு வந்து அதற்குள்ளால் அதை தேடுகிறார்கள். இப்போ மனுஷன் சுமக்க வேண்டியதுண்டா எல்லா மனுஷனும் அதை சுமக்க இல்லாது, அதுக்கண்டு விசேஷமாய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அதை சுமக்க முடியும். அப்போ அந்த ஆசாரியர்கள் சுமக்க வேண்டிய பெட்டியை மாடு சுமக்குது என்றால் தாவீது ராஜாவுடைய அறிவு என்னாயிற்று?
அவருடைய ஞானம் என்ன ஆயிற்று? அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர், தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறவர் என்று அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்லையா? இந்த தேவ மனிதன் ஏன் இப்படி மாடு சுமக்க வைத்தார்? மனிதன் சுமந்து வந்தால் லேட் ஆகும், மாடு சுமந்தா கொஞ்சம் வேகமாகும் என்று நினைக்கிறார்களா? இன்றைய நாளில் தேவனுடைய காரியங்களை மாடு சுமப்பது போல நாங்கள் சுமக்க வேண்டிய வேத வசனத்தை நாங்கள் சுமக்காமல் மாடுகளை சுமக்க பண்ணுகிறது கொப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. மாடுகளை சுமக்கும்படி, வேத வசனத்தை சுமக்கும்படி தேவன் வேதத்தை எழுதி மாடுகளுடைய கையில் கொடுக்கவில்லை, பண்டில்களுக்கும் கொடுக்கவில்லை. தேவன் வேதத்தை எழுதி கொடுத்தது உங்களுக்கும் எனக்கும். நீங்களும் நானும் அந்த வேத வசனத்தை இருதயத்தில் சுமக்க வேண்டும் என்று சொல்லி, அதை சுமக்கும் போதெல்லாம் உங்களோட வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாகும். தேவ வசனத்தை நாங்கள் சுமக்காமல் மாடு சுமக்க செய்வது, இந்த பாரங்கள் எங்களால் சுமக்க முடியாது, இவைகள் கஷ்டமாக இருக்கிறது, ஆதலால் நாங்கள் வேறொரு ஆளை வச்சு சுமக்க வைக்கிறோம், எங்களுக்காக எனக்காக மாடு சுமக்கட்டும் உடைய வசனத்தை என்று சொல்லி தேவனுடைய பிரமாணத்தை மனிதன் தலைகளாய் மாற்றிக்கொண்டிருக்கிறான் இன்றைய நாளிலே. ஆதலால் சபைகள் இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய சபையிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மாடு சுமக்கிறதா, ஆசாரியர்கள் சுமக்கிறார்களா என்பதை யோசித்து பாருங்கள். மாடு சுமந்தா எப்படி இருக்குமெண்டா, சபையிலே ஊசா அடி வாங்கி அந்த இடத்துல செத்தது போல சபையிலே உங்களுடைய சபைக்குள்ளே மரணங்கள் சம்பவிக்கிறதா? உங்களுடைய சபையில் இருக்கிற மக்கள் இயற்கை மரணத்தை குறித்து நான் பேசவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே யாராவது உங்களுடைய சபையிலே மரித்து விழுகிறார்களா? சபைக்குள்ளே செத்து விழுகிறார்களா? அது ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமாவது மரித்து விழுகிறார்களா? அங்கே தேவன் சுமக்கும்படி கொடுக்கப்பட்ட கட்டளைகளை ஆசாரிகள் சுமக்க மறந்து, ஆசாரிகள் தாங்க செய்ய வேண்டிய காரியங்களை மாடுகள் மேல சுமத்தும் போது இவைகள் வருகிறது. தேவனை கனம் பண்ண வேண்டிய ஊழியர்கள் தேவனை கனவீனம் பண்ணும்படி, தாவீது ஒரு பக்கம் தீர்க்கதரிசி தான், தாவீது இன்னொரு பக்கம் இஸ்ரவேலின் ராஜா தான், தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தான், தாவீது தேவனுக்கு பிரியமானவர் தான். ஆசாரிகள் சுமக்க வேண்டிய தேவனுடைய பெட்டியை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த பெட்டிக்கு முன்பாகவும் பின்பாகவும் காரியங்களை பார்த்து ஜனங்கள் பயந்து நடுங்குவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவன் பேசுகிற அந்த இடத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற இந்த பெட்டிக்குள்ளே போவதற்கு அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு முறை அங்கே பிரவேசிப்பான். அவன் அங்கே பிரவேசிக்கிற நேரத்திலே தன்னுடைய இடுப்பிலே ஒரு பெல்ட்டை இந்த காலத்தில் கட்டுவது போல அந்த காலத்தில் ஒரு கயிறு மாதிரி ஒரு நூலை கட்டிவிட்டு அவன் போவான். அங்கே அவன் போகும்போது கர்த்தர் அவனை அடித்தால் அங்கே செத்து விடுவான். ஆதலால் இன்னொரு மனிதன் போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செத்து போய் இருக்கிற அந்த பிரதான ஆசாரியனுடைய பொடியை எடுக்க முடியாது. ஆதலால் அந்த ஆசாரியனுடைய இடுப்பில் இருக்கிற அந்த பெல்ட்டில் கட்டப்பட்ட அந்த அந்த கயிற்றின் மூலமாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் விழுந்து கிடக்கிற பிரதான ஆசானுடைய பொடியை அதாவது சடலத்தை வெளியே இழுத்தெடுப்பார்கள். இவ்வளவாய் பயந்து நடுங்கி இஸ்ரேல் மக்கள் அந்நாட்களிலே இருந்தார்கள். ஆனால் ஊசாவோ சாதாரண ஒரு பெட்டியாய் அந்த பெட்டியை நினைத்தான். உடன்படிக்கை பெட்டியை சவப்பெட்டியை போல் அவன் நினைத்து தொட்டான். ஒரு மனுஷனுடைய பெட்டி என்று அவன் நினைத்தான். இது சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தமான ஆண்டவருடைய பெட்டி, இது வல்லமை உள்ள பெட்டி என்று சொல்லப்படுகிறது. இதிலே தேவன் எழுந்தருளினார் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த பெட்டியை தேவன் காக்கிறார் என்பதை மறந்து மனிதன் அதுக்கு தாங்கலாம் என்று நினைக்கும் போது தேவனுக்கு கோபம் வருகிறது. மனிதர்கள் இருக்கிற அந்த பிரதான ஆசாரியர்கள் அல்லது அந்த ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அதிலே ஒரு குழுவினர் பிரதான ஆசாரியனால் நியமிக்கப்பட்டு அவர்கள் பெட்டியை சுமக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த லேவி கோத்திரத்திலே கோகாக் புத்திரர் அப்படி என்றெல்லாம் சில பிரிவினர் இருக்கிறார்கள். இவைகளோடு செயல்படுகிறவர்கள், இந்த உடன்படிக்கை பெட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பினர், ஒரு குழுவினர் தான் அதுக்கு நியமிக்கப்படுவார்கள். இதில் தூக்க வேண்டியவர்கள் யார்? அதை மூட வேண்டியவர்கள் யார்? அதை ஆசாரிப்பு கூடாரத்தை மூடிவிட்டு இன்னொரு இடத்துக்கு பாளையத்தை எடுத்துக்கொண்டு போய் போடுவதற்கு அதை தூக்கி கொண்டு போக வேண்டியது யார்? இப்படி எல்லாம் அநேக சட்டங்கள் அந்த வேதாகமத்திலே அந்த
நாளிலே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்தது. இவைகள் எல்லாம் அறிந்திருந்த தாவீது தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன் செய்கிற காரியத்தை கவனித்து பாருங்கள். மாடுகளை சுமக்க வைத்தார். தேவனுடைய பெட்டியை மாடுகளை சுமக்க பண்ணினார். ஆகவே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் அல்லது உங்களுடைய சபை ஜீவியத்திலே தேவன் நீங்க சுமக்கும்படி கொடுத்த வேத வசனத்தை, நீங்க கொடுக்கும்படி, நீங்க சுமந்து கை கொண்டு வாழ வேண்டிய வசனத்தை நீங்கள் சுமக்காமல் மற்றவர்களை சுமக்க பண்ணுகிறது என்ன? அதுதான் மாடு சுமக்க பண்ணுவது. உதாரணமாய் அவர்கள் மோசனுடைய ஆசனத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்களுடைய செயலின்படியோ நீங்கள் செய்யாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கற்பித்ததை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க வேத வசனத்தை உடன்படிக்கப்பட்டிய சுமக்கிறீங்களா, இல்லை மாடு சுமக்குதா? வேதத்தை நீங்க சுமக்கிறீங்களா அல்லது வேறு யார்கிட்டையாவது சுமந்து வர சொல்றீங்களா? வேதத்தை உங்களால் சுமக்க முடியாதா? வேதத்தை சுமக்கிறதுன்றது கையில் சேச்சிக்கு தூக்கி கொண்டு வர்றதை குறித்து மாத்திரமல்ல, அதை குறித்ததல்ல. உங்களுடைய இருதயத்திலே அந்த வசனங்களை வைத்து அந்த வசனங்கள்படி நீங்கள் வாழுகிற வாழ்க்கை தான் நீங்கள் வேதத்தை சுமப்பது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தியுங்கள், செயல்படுங்கள். காலம் கடைசி காலம். நான் முதல் சொன்னது போல நீங்கள் மனம் திருந்த வேண்டிய அல்லது மனம் மாற வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னொரு காலம் இல்லை என்று சொன்னேன். ஆம், இந்த கடைசி காலத்துக்குள்ள உங்கள் நாட்களை நீங்கள் புதிதாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தை மறுரூபமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுடைய நாட்கள் பிருதாவாய் முடியும், உங்களுடைய ஊழியம் பிருதாவாய் முடியும், உங்களுடைய சபை பிருதாவாய் கைவிடப்பட்டு போய்விடும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரகசிய வருகையில். ஆம், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓடுகிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறீர்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். கர்த்தருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் பூமியில் இல்லை, எந்த சபையும் இல்லை, எந்த ஊழியக்காரனும் இல்லை, எந்த ஊழியக்காரியும் இல்லை, எந்த விசுவாசியும் இல்லை, எந்த ஜீவனும் இல்லை. அவருக்கு முன்பாய் சகலதும் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் கோலமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் உங்களை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய காரியங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. எங்கும் உள்ளவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிற காலத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே வசனத்தை நீங்கள் சுமங்கள், மாடு சுமக்க வேண்டாம். ஆகவே உங்களுடைய நாட்களை குறித்து நீங்கள் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாய் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுடைய ஊழிய பாதையை சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய சபை பகுதியை ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய சபை நடத்தப்படுற விதத்தை பாருங்கள். சபை தேவனுக்கு பிரியமாக இருக்குதான்னு பாருங்கள், அல்லது உங்களுக்கு பிரியமாக இருக்கான்னு பாருங்கள். சபை உங்களோட ஜனங்களுக்கு பிரியமாக இருக்குதான்னு பாருங்கள். இவர்கள் எல்லாருக்கும் பிரியமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தேவனுக்கு அது பிரியமாக இருக்கணும். தேவன் அங்கீகரித்திருக்க வேண்டும். தேவன் அதை நோக்கி பார்க்கிறதாய் அது இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இவைகள் பிரயோஜனமற்றவைகளாய் காணப்படும். உடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் போய் கடைசியிலே நித்தியத்தை நீங்கள் இழந்து விடாதபடி இந்த நாட்களிலே உங்களுடைய ஊழியத்தை மறுபரிசீலனை நீங்கள் செய்ய வேண்டும். அதை சோதித்து பார்த்து அவைகள் இருக்கிற பிழைகளை நீங்கள் சீர்படுத்த வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நான் போகிற பாதை சரியா, என்னுடைய ஊழியம் சரியாக இருக்கிறதா, என் சபை சரியாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமாய் என் சபை எனக்கென்று தெய்வம் கொடுத்த இந்த சபையில் வருகிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறார்களா, இவருடைய ஜெபங்கள், இவருடைய ஆராதனைகள் எல்லாவற்றிலையும் தேவன் மகிமைப்படுகிறாரா என்று சோதித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு கடந்து வேகமாய் தேசங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே அது கடந்து செல்லுகிறது. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு முந்தி தொடங்கிவிட்டது. இப்பொழுது உலகம் எங்கும் அது தொடங்கிவிட்டதா இருக்கிறது. உலகம் எங்கும் இருக்கிற சகல மொழி பேசுகிற மக்களுடைய சபைகளுக்குள்ளே தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் கடந்து போய்விட்டது. அது போய்கொண்டே இருக்கிறது. முதல் ஒரு முழுவதுமாய் சில சபைகளுக்குள்ளே உடனே நடக்கிறது, சில சபைகளுக்குள்ளே உடனே நடக்கவில்லை. ஒரு பகுதி மேலால் அது நடந்து அவர்களை மனம் திரும்பும்படி ஒரு எச்சரிப்பை கொடுத்து விட்டு கர்த்தர் ஒரு காலத்தை கொடுத்து விட்டு அடுத்த சபைக்குள்ளே அது போகிறது நியாய தீர்ப்பு. இந்த சபை மனம் திரும்பாமல் நாங்கள் தப்பிட்டோம் என்று இருக்கும்போது இரண்டாவது முறை தேவனுடைய நியாய தீர்ப்பு உள்ளே வருகிறது. அது வரும்போது
அப்படியே அந்த நியாய தீர்ப்பு தண்டனையை பெற்றுக்கொள்ளுகிறது. அது நியாய தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாமல், அது தவற முடியாதபடி, தேவனுடைய கண்களுக்கு மறைவில் ஒளிய முடியாதபடி அது வெளியரங்கமாக்கப்படுகிற செய்திகளை இந்த கடைசி நாட்களிலே சபைகளை குறித்தது, ஊழியர்களை குறித்தது, ஊழியக்காரிகளை குறித்தது, விசுவாசிகளை குறித்த துர்ச்செய்திகளை, அதாவது அவருடைய வேதனையான செய்திகளை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் செய்திகள் அவருடைய வாழ்க்கையில் கடந்து போனது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இனியும் கேள்விப்படலாம் அல்லது கேள்விப்படாமலும் போகலாம். ஏனென்றால் காலம் கடைசி காலமாக இருக்கிறது. ஆதலால் நீங்கள் மிக ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற அந்த ஊசா செய்தது நல்ல காரியம் போல இருக்கிறது. அந்த நல்ல காரியம் தேவனுடைய பார்வையில் கோபத்தை கொண்டு வந்து அவனை அந்த இடத்திலே அடிக்கும்படியாய் ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தை உண்டாக்கிட்டு, அது தாவீதுக்கு விசனமாக இருந்தது. அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அந்த சம்பவம். நான் நல்லது தானே செய்தேன், ஏன் தேவன் இப்படி செய்தார் என்று தாவீது டென்ஷனானார், விசனப்பட்டார், கோபமடைந்தார், மனம் உடைந்தும் போனார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜா காணப்பட்டார். இன்றைய நாளில் உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படலாம். அருமையானவர்களே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களோட ஊழியத்தில் நீங்கள் சுமக்க வேண்டியதை மாடு சுமக்குதா என்றதை கவனியுங்கள். நீங்கள் சுமக்க வேண்டிய உடன்படிக்கப்பட்டிய மாடுகள் மேலே வைத்துவிட்டு நீங்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறீங்களா என்று கவனியுங்கள். நீங்கள் சுமக்க வேண்டிய நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய காரியங்களை, கிரியைகளை மற்றவர்களை செய்ய விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் செய்ய வேண்டியதை, நீங்கள் சுமக்க வேண்டியதை நீங்கள் சுமக்காமல் உங்களுக்கு பதிலாக இன்னொருவர் சுமந்தாலும் சரி, அது மாடு சுமந்ததுக்கு ஒப்பானது தான். தேவனுடைய மகிமையை அவமதிக்கிறவர்களும், தேவனுடைய கனத்தை கனவீனப்படுத்துகிறவர்களும், தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கிறவர்களும், தேவனுடைய சித்தத்தை அறியாமல் தேவனுக்கு கோபம் உண்டாக்குறவர்களும், தேவனுடைய காரியங்களை துணிகரமாய் இறங்கி காரியங்களை செய்கிற ஊசாக்களை தேவன் இந்த கடைசி காலத்தில் நியாயம் தீர்த்து கொண்டு வருகிறது காரியங்களை நாங்கள் இந்த உலகத்திலே கேள்விப்படுகிறோம். ஆதலால் நீங்களும் அந்த நியாய தீர்ப்புக்குள்ளே அகப்படாதபடி, தேவனுடைய கோபாக்கினுள்ளே கடந்து வராதபடி, ஊசா தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்து கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது போல, தேவாலயத்திலர்கள் மரித்து போனார்கள், தேவனுடைய சபைக்கு போனவர்கள் மரித்து போனார்கள், தேவனுடைய சபையிலே ஊழியம் செய்தவர்கள் மரித்தார்கள் என்கிற செய்தி வந்து தேவன் நாமத்தை உங்கள் நிமித்தம் தூசிக்காதபடி தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சபையாருங்கிற ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் யாவரும் கவனமாய் இந்த கடைசி காலத்தை நடத்த வேண்டும். உலகத்துக்கொத்த நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரக்கூடாது. உலகத்துக்குரிய நியாய தீர்ப்பு வேற, தேவனுடைய பிள்ளைகளுக்கான நியாய தீர்ப்பு வேற. உலகத்துக்கு வருகிற தீர்ப்பே தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் விசுவாசிக்கும் வரும் என்றால், உலகத்தானுக்கும், அதாவது தேவனை அறியாத மனுஷனுக்கும் தேவனை அறிந்த மனுஷனுக்கும் ஒரே நியாய தீர்ப்பை தேவன் கொண்டு வருவாரானால் அங்கே வித்தியாசம் இல்லையே. தேவனை அறிந்தேன் என்றும், தேவனுடைய பிள்ளை என்றும், தேவனுடைய ஊழியன் என்றும், தேவனுடைய ஊழியக்காரி என்றும் இருந்தவனுக்கும் அதே நியாய தீர்ப்பு வந்தால், அந்த ரட்சிக்கப்படாதவனுக்கு வந்த தீர்ப்பு ரட்சிக்கப்பட்ட ஊழியனுக்கும் அல்லது ஊழியக்காரிக்கும் விசுவாசிக்கும் வந்திருக்குமானால் ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை உலகத்துக்குரியதாக இருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாத இருந்தது. அவர்கள் சுமக்க வேண்டியதை மாடுகளை சுமக்க பண்ணி தேவனுடைய மகிமையை, தேவனுடைய கனத்தை கனவீனம் பண்ணினதினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு உலகத்து மக்களுக்கு வந்தது போல ரட்சிக்கப்பட்ட ஊழியம் செய்த இவர்களுக்கும் வந்தது. ஆகவே இந்த நியாய தீர்ப்பிலே மரிக்கிறவர்கள் உடைய ஆத்மாவுடைய முடிவு என்ன என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சபைகள் நியாயம் தீர்க்கப்படுகிற காலமாய் இருக்கிறது. ஆதலால் தேவனுடைய சபையை நடத்துகிற ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களே, முதலாவது உங்களை சோதித்து ஆராய்ந்து பாருங்கள். அடுத்தது உங்களுடைய சபையை சோதித்து ஆராயுங்கள். உங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாருங்கள். அவர்களை சத்தியத்துக்கு நேராக நடத்துங்கள். நீங்க போதிக்கிற அந்த சத்தியத்துக்கு நீங்களே முன்மாதிரியாய் இருந்து காட்டுங்கள். நீங்கள் அப்படி செய்து காட்டி நீங்க நடந்தால் மாத்திரமே இந்த கடைசி காலத்திலே நியாய தீர்ப்புக்கு நீங்க தப்புவீங்க. பூமியின் நியாய தீர்ப்புக்கு வேதம் சொல்லுகிறது,
நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீதிமானுக்கு தேவன் சரி கட்டி கொண்டிருக்கிற ஒரு காலமா இருக்கிறது. அப்படியானால் துன்மார்க்கனுக்கும் தேவ பக்தி இல்லாதவனுடைய முடிவு எம்மாத்திரம் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் எழுதுவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னும் ஒரு காலமல்லை. உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்களை சரி செய்யுங்கள். நியாய தீர்ப்பின் நியாயாதிபதி வாசப்படியிலே நிற்கிறார் என்று யாக்கோபு எழுதினது போல இப்பொழுது நியாயாதிபதி வாசப்படியில் அல்ல, சபைக்குள்ளே கர்த்தர் வந்து விட்டார். சபையை நியாயம் தீர்க்கும்படி வந்திருக்கிறார். தன்னுடைய ஊழியர்களை நியாயம் தீர்க்கும்படி வந்திருக்கிறார். தன்னுடைய ஊழியக்காரிகளை, தன்னுடைய விசுவாசிகளை நியாயம் தீர்க்கும்படி வந்திருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள முடியாது ஒருவனும். ஆகவே மனம் திரும்பி கர்த்தருடைய பக்கம் நீங்கள் சீர்பட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். காதுள்ளவன் அதை கேட்டு, ஞானமுள்ளவன் அதை ஆராய்ந்து, நிதானமுள்ளவன் அதை சோதித்து பார்த்து தன்னை சரி செய்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நியாய தீர்ப்புக்கு அவன் இந்த பூமியின் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுவான். ஆமென். அப்படியாய் நாங்கள் இன்னொரு நல்ல காரியம் எப்படி பிள்ளையாய் போனது என்பதை நாங்கள் மனுஷ பார்வை தேவனுடைய பார்வையிலே பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையும் வாசிக்க கேட்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அருகே அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் செல்லும்படி கர்த்தர் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்க முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்க பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவர்களை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றார். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் மன்னருடைய கால்களும் வாசப்படியினே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். பாலிகர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டை அடக்கம் பண்ணினார்கள். இந்த 10 வசனங்களும் தேவனுடைய காரியத்தை தெளிவாய் திட்டமாய் போதிக்கிறது. அனனியா சப்ராளுங்கிற ஒரு குடும்பம், கணவன் மனைவி, அவர்கள் தங்களுடைய நிலத்தை விற்று ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை பணத்தை எடுத்தார்கள். அந்த பணத்தில் ஒரு பகுதியை இருவரும் அறிய அவங்க தங்களோட வீட்டுக்குள்ளே அதை ஒளித்து வைத்துவிட்டு மிகுதியை கொண்டு வந்து சபையிலே காணிக்கையாய் கொடுக்க வேணும் என்று சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல காரியமாய் காணப்படுகிறது. இந்த காரியம் ஒரு நல்ல விஷயமாய் இருக்கிறதை உணர்கிறோம். அவங்க நிலத்தை விற்று கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள் புசித்து குடிக்க தங்களுடைய தேவைகளுக்கு போதுமானதாய் அதை எடுத்துக்கொள்ளத்தக்கதாய் அவர்கள் அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுக்கும்போது இந்த காலத்தில் இப்படி ஒருவர் தங்களுடைய நிலத்தையோ அல்லது வீட்டையோ அல்லது வாகனத்தையோ பொருளையோ எதையாவது ஒன்றை விற்று அல்லது கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கும்போது அந்த சபை பாஸ்டருக்கும் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கும் உரிய வித்தியாசம் இன்னவாய் இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்போ இந்த காலத்து பாஸ்டர்கிட்ட அவங்க அப்படி கொண்டு வரும்போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பிரதர் உங்களோட ஃபேமிலியை ஆசீர்வதிப்பாராக, சிஸ்டர் ஆசீர்வதிப்பாராக, அப்படி என்று சொல்லி வேதத்தில் இருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருப்பார். அவர்கள் அந்த காணிக்கையை கொண்டு வாசலுக்கு வர முதலே பாஸ்டர் ஓடி போய் அவங்கள வரவேற்று கொள்ளுகிறவராய் இருப்பார். அவங்களுடைய பெயர்களை எழுதி பாஸ்டர் தங்களுடைய சபையிலே ஒரு பலகையிலே மாட்டி விடுவார். அவங்களுடைய போட்டோவை கொழுவி வைப்பார். இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு
நன்மையை சபைக்கு செய்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் இப்படியாய் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி மனிதனை மகிமைப்படுத்துவார்கள். மனிதன் சுமக்க வேண்டியதை, அதாவது ஆசார்கள் சுமக்க வேண்டியதை மாடு சுமந்தது எப்படியோ அப்படியான காரியங்களை இவர்கள் செய்வார்கள். ஆகவே இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதை பார்க்கிறோம். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பொறுப்படுங்க. இந்த காலத்தில் பொறுப்படுத்தவைகளை யோசித்து பாருங்கள், அவைகள் சரியாய் செய்யப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த காணிக்கையாய் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடம் கொண்டு வரும்போது சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சபைக்குள்ளே முதலாவது கணவன் பிரவேசிக்கிறார், அனனியா என்கிறவர். அவர் உள்ளே வரும்போது எல்லாரும் திரும்பி பார்க்கிறார்கள். அனனியாவுக்கு ஒரு கனம் உண்டாகிறது. ஓ, அனனியா மற்றவர்களை போல் அல்ல, தன்னுடைய நிலத்தையே விற்று கர்த்தருக்கு கொடுக்கிறவராய் வருகிறார் என்று சொல்லி அவருக்குள் ஒரு கனம் உண்டாயிற்று, அவருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று, அவருக்குள்ளே ஒரு பெருமை வந்துவிட்டது. நான் தான் இந்த சபையை தாங்குகிறேன், நான் தான் இந்த சபைக்கு எல்லாம் செய்கிறேன் என்ற ஒரு உணர்வோட அவர் வந்து அவர் பிரசங்க பீடத்தில் நின்றவர் என்று வைத்துக்கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரிடம் வந்து இதை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இவர் அதை கொடுக்கும்போது அதை பேதுரு வாங்கும் போது, அதாவது வாங்குற அந்த நேரம் வரும்போது அவர் கேட்கிற கேள்விதான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினிடத்து பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, அதான் ஒரு பகுதியை வஞ்சிட்டுட்டு இவ்வளவுக்கு தான் வித்தீங்களான்னு கேட்டதுக்கு ஓம் என்று சொல்லி இந்த காரியத்தை செய்தது ஒரு வஞ்சித்து வைக்கும்படி பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னென்று கேட்கப்படுகிறது. நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்னென்று கேட்கப்படுகிறது. இவைகள் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் போது தேவனுக்கு கொண்டு வருகிறோம். எங்களுடைய சொந்த காணியை விற்ற பணத்தை தான் கர்த்தருக்கு கொண்டு வர்றோம் கொடுக்க. ஆனால் அதில் ஒரு பகுதியை ஒழித்து வைத்து விட்டு ஒரு பகுதியை கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் முழுவதும் கொடுக்கிறோம் என்பதை காட்டுகிறோம். அப்பொழுது அந்த இடத்திலே அனனியா மரித்து பேதுருடைய காலடியில் சடலமாய் விழுவதை பார்க்கிறோம். அங்கே மனிதன் ஆகிய ஆசாரிகள் சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை மாடு சுமந்தது. மாடுகள் உடன்படிக்கை பெட்டியை அசைத்ததுனால, அது தள்ளாடினதுனால ஊசா அந்த பெட்டியை தொட்டு அதை பிடித்து அதை விழாதபடி காக்க முயற்சித்த போது கர்த்தர் அவனுடைய துணிவு நிமித்தம் கர்த்தருக்கு கோபம் வந்து ஊசாவை அடித்தார். பெட்டி அண்டையிலே அவன் செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இங்கே பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்லி இந்த தேவனுக்கு விரோதமாய் இந்த காரியத்தை அனனியா செய்த இந்த நல்ல காரியம் இவ்வளவு கூடாத காரியமாய் தேவனுடைய பார்வைக்கு மாறிற்று. அவன் காணிக்க கொடுக்காம இருந்திருந்தா அவன் செத்திருக்க மாட்டான். அவன் கொடுத்ததுனால அவன் செத்தான். கொடுத்ததை நல்லதா இருக்கிறது மனித பார்வையில், தேவ பார்வையில் அந்த காரியம் பொல்லாததாய் இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய ஜீவன் போகத்தக்கதாய் அவன் சாகத்தக்கதான ஒரு நியாய தீர்ப்பு உண்டானது. அவனை அடக்கம் பண்ணி விட்டார்கள். அதன் பிற்பாடு அவனுடைய மனைவி வருகிறா. கணவன் மரித்ததை கூட அவனுடைய மனைவிக்கு அறிவிக்கவில்லை. அவர்கள் ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திரும்ப அவருடைய மனைவி சப்பரால் அங்கே உள்ள பிரவேசிக்கிறாங்க. அவங்க அங்கே வரும்போதும் இதே கேள்வியை கேட்டு போதும் அவர்களும் அந்த இடத்திலே மரித்து போனதை பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய பெட்டி அண்டையில் ஊசா செத்தது போல இவர்களும் மரித்து போனார்கள். இன்றைய நாட்களிலே இந்த கடைசி காலத்திலே நீங்கள் நானும் வாழுகிறவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் காணியை விட்டு சபைக்கு காணிக்கை கொடுத்தார்கள். ஆனால் மனிதனுடைய பார்வையில் அது மிகவும் நல்ல காரியமாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பொல்லாததாய் இருந்தது. அது அவருடைய ஜீவனை பறித்தது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய்
என்று பார்க்கிறோம். அந்த சப்ராளுடைய காரியத்தில் கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு அந்த கணவன் மனைவி நீங்கள் பட்டது என்ன என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுக்கு கொடுக்கிறண்டாலும் சரி, எதுவானாலும் சரி, நீங்கள் செய்கிற நல்ல காரியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா அல்லது அது உங்களுடைய ஜீவனை பறிக்கிறதா இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள் இந்த கடைசி நாளில். இல்லாவிட்டால் அதன் விளைவுகள் மிக பாரதூரமாக இருக்கும். நாளில் தேவனுக்கென்று நாங்கள் செய்கிற சில நல்ல காரியங்கள், நல்ல தீர்மானங்கள் தேவனுடைய பார்வையில் ஆகாததாயும் பொல்லாப்பானதாயும் அவருக்கு எரிச்சல் ஊட்டுகிறதாயும் அவருடைய கோபத்தை பற்றி எறிய பண்ணுகிறதாயும் அவர் நியாய தீர்ப்பை செய்யத்தக்கதாகவும் அது உண்டாக்குறதை பார்க்கிறோம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதபடி இன்றைய நாளில் நீங்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் கட்டளையிடுகிறார், எச்சரிக்கிறார், புத்தி சொல்லுகிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன்.